எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேவிகேஷன் பார் வந்து ரெஸ்பான்சிவாக எப்படி பண்ணலான்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு நான் ஒன் பை ஒன்னாக நல்லா ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இதுதான் அந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்கேன். இது என்னோட இமேஜ். இது வந்து நான் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜை மட்டும் நான் இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து செக்ஷனாக பிரிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு போன வீடியோவில் நம்ம பண்ண எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்ம இது பண்ணது. இது வந்து பார்க்காதவங்க கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கமெண்ட்டில் போயிட்டு ஹோம் செக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதாவது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷனாக நான் பிரிக்க போகிறேன் ஒவ்வொன்றையும். அதனால் ஹோம்க்காக ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் பிரிச்சுட்டு அதோட ஐடி வந்து ஹோம் அப்படின்னு சொல்லியே நேம் வச்சுக்கிறேன். அதாவது அந்த செக்ஷனுக்கு வந்து இண்டிவிஜுவலாக இந்த ஐடி வந்து நேம் வந்து எப்போவுமே இருக்கும். நம்ம வந்து எப்போனாலும் அதை வந்து கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 4 டைலாக் வந்து எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஆம் ஏ ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் இது எழுதிக்கோங்க. நான் வந்து இதை வச்சு ஒரு அனிமேஷன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. கவனமாக பாருங்கள். இது வந்து சிஎஸ்எஸ் அனிமேஷன் டுட்டோரியலும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் அதுவும் நல்லா கிளியராக சொல்லித்தரேன். ஃபுல்லாக கவனமாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா 4 பேராகிராஃபில் எழுதியிருக்கேன், 4 விதமாக. இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஐ ஆம் ஏ ஃப்ரீலான்சர், டிசைனர், யூடியூபர், ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி 4 இதுவும் உங்களுக்கு அழகாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். இவ்வளோ தான் இந்த செக்ஷன் இன்னைக்கு பண்ண போகிறது. அதுக்கு வந்து ஸ்டைலிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த செக்ஷனுக்காக நம்மளுக்கு வந்து வித்து ஹைட்டெல்லாம் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதற்கு பார்த்தீங்களா அந்த செக்ஷனை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஸ்டைல் ஃபைலில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் வித்து வேணும். 100% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அது மாதிரி மினிமம் ஹைட் அப்படின்னு சொல்லி 100 பிஹெச்னா வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மினிமம் ஹைட், அதாவது மின் ஹைட் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஹைட் இப்போ ஒரு இமேஜ் வந்து வைக்கிறீங்கன்னா, இமேஜுக்கு வந்து ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல்னு வச்சுருக்கீங்கன்னா, அந்த 300 பிக்சலோட அந்த இமேஜ் தாண்டிடுச்சுன்னா இந்த மின் ஹைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எழுதினாலும் அந்த ஹைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதுவாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த மினிமம் ஹைட் அப்படிங்கிறது. ஸ்டைலுக்கும் இங்கே வந்து நான் ஒரு கமாண்ட் போட்டிருக்கேன், ஹோம் செக்ஷன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம் அப்படிங்கிற செக்ஷனுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஐடினால ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்கேன், ஹோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியோட போட்டிருக்கேன். இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் வித்து வேணும். 100% கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஹைட் வந்து 100 VH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லோ அப்படின்னு சொல்லி சாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஹோம் செக்ஷனோட இடம். ஃபுல் வித்து இருக்குது, ஃபுல் ஹைட் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அந்த நேவ் பார் வந்து எனக்கு மறையுது. அது ஏன் அப்படின்னா, இங்கே வந்து பொசிஷன் வந்து ஸ்டிக்கின்னு கொடுத்துருக்கோம், பட் அது வந்து ஒர்க் ஆகலை. அதனால் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற டேக் வந்து போட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அது வந்து மேலே ஒட்டிக்கிடுச்சு. அதுதான் அந்த ஸ்டிக்கியோட வேலை. நம்ம எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் அது வந்து மேலே அப்படியே சக்குன்னு பாச மாதிரி ஒட்டிக்கிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து தூக்கிட்டு நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலான் இருக்கேன். லீனியர் கிரேடியன்ட்டில் கொடுக்குறேன். ஒரு இமேஜ் மேலே கலர் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு RGB வேல்யூ கொடுத்துருக்கேன். செகண்ட் இதுக்கு வந்து லீனியர் கிரேடியன்ட்னாலே மிக்சிங் ஆஃப் 2 கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 கலர் சேர்ந்து. அடுத்து வந்து URL கமா போடணும், மறந்துடாதீங்க. கமா போட்டு URL போட்டு அந்த இமேஜோட நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா நம்ம கலர் கொடுத்தா தான் அங்கே வந்து ஒர்க் ஆகும். RGB வேல்யூ வந்து கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் என்ன கலர் கொடுத்தாலும் அந்த கலரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு உள்ள RGBயை வந்து மேலே உள்ள பாதிக்கும், செகண்ட் உள்ள RGBயை வந்து கீழே உள்ள பாதிக்கும். கலராக பாதிக்கு பாதி கலர் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 0.4 ஒப்பாசிட்டியில் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். செகண்டுக்கு வந்து 0.6 ஒப்பாசிட்டியில் கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகுது.
ஃபுல் ஸ்க்ரீனும் பிளாக்காக இருக்குது. மேலே வந்து 0.4 ஒப்பாசிட்டிலையும் பாதிக்கு கீழே 0.6 ஒப்பாசிட்டிலையும் பிளாக்காக இருக்கும். இப்போ அந்த இமேஜை தூக்கிட்டோம்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல கிரே கலரில் தான் அந்த ஆர்ஜிபியை மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது, 2 கலரும் மிக்ஸ் ஆகி. ஸோ நான் பழையபடி இமேஜை வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சைடில் எங்கேயோ இருக்குது, எனக்கு வந்து சென்டராக கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த இமேஜோட ஃபுல் சைஸும் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு அந்த சைஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை ஆயிரும். பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கீழே போய் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதோட பொசிஷன் வந்து எனக்கு மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து சென்டரில் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக சென்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது ஏன் அப்படின்னா சப்போஸ் ஒரு சில நேரம் அந்த இமேஜோட சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அதாவது நிறைய அங்கே இந்த சைடு இந்த சைடு அங்கங்கே இமேஜாக இருக்கும். அதெல்லாம் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து அந்த கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேராகிராஃப் அதெல்லாம் சென்டரில் கொண்டு வரலாம். அதுக்காக நான் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா வெர்டிக்கல், அதாவது ஒய் டைரக்ஷனில் எனக்கு வந்து சென்டராக வந்து உட்காந்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் எல்லாமே எனக்கு சென்டராக வந்து உட்காந்துருச்சு, ஆனால் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அதனால் நான் வந்து 1 by 1 வர வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒயிட்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டார்க்னஸாக தெரியும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஐஎம்ஏ ஃப்ரீலான்சர் ஒன்னோட ஒன்று என்ன சொல்ல அப்படியே தொடர்ந்து இருக்குது. இது எனக்கு 1 by 1 வரணும், கீழே கீழே வரணும். அதனால் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இருக்குது. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு போட்டால் மட்டுமே இது ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா 1ஓட 1 கீழே கீழே வந்துடும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்டரில் வந்து எல்லாமே 1 by 1 அலைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதோட பொசிஷன் வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும், சென்டராக கொண்டு வரணும். ஸோ அதுக்காக இந்த ஹோமுங்கிற ஐடிக்குள்ளே இந்த பேராகிராஃப் இருக்குது. ஸோ அதை வந்து கால் பண்ண போகிறேன். அது எப்படின்னா இந்த ஹோமுங்கிற ஐடியை வந்து போட்டுக்கிறேன், அப்புறம் அதுக்குள்ளே அந்த பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஹோமுக்குள்ளே பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் சென்டராக கொண்டு வர போகிறேன். ஸோ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்சல்யூட்னா 1ஓட 1 ஒட்டிக்கிடும். டெக்ஸ்ட் வந்து 1ஓட மேலே 1 வந்து ஒட்டிக்கிடும். ஸோ டாப்ல இருந்து 50% கீழே கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா அந்த 4 பேராகிராஃபும் சேர்ந்து ஒரே இதாக இருக்குது, அதாவது ஒட்டிக்கிறது 1ஓட 1 ஒட்டிக்கிறது தான் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா டாப்பை எடுத்து விட்டோம்னா மேலே போயிடுது. அதனால் நான் சென்டராக கொண்டு வரதுக்காக டாப்பில் வச்சுக்கிறேன். டாப் வந்து 50% அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசாக கொண்டு வரணும். அதுக்காக ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 100 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து சென்டரில் வந்துருச்சு, ஆனால் ஒவ்வொன்றும் பெருசாக இருக்குது. சாரி, ஒவ்வொன்றும் ஒட்டியும் பின்னாடி எல்லாமே இருக்குது. அதை வந்து கொஞ்சம் அனிமேஷன் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அது எல்லாத்தையும் மறைக்க போகிறேன். ஒப்பாசிட்டி வந்து 0 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அது வந்து மறைஞ்சிரும். நெக்ஸ்ட் அனிமேஷன் பார்ட்டு போகலாம். அது வந்து எப்படின்னா நான் ஒவ்வொன்றா டிஸ்பிளே வைக்க போகிறேன். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறதுக்காக அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல ஒரு டைப் ஆஃப் இதே இருக்குது. ஸோ அதனால அனிமேஷன் சொல்லி கால் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நானாக நேம் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. அது வந்து 3 செகண்ட் ஒர்க் ஆகும். அப்புறம் ஈஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஈஸ் இன் அவுட்னா வந்த ஒரே ஸ்பீடில் வரும், ஒரே ஸ்பீடில் போகும். ஈஸ் இன்னுன்னா ஸ்லோவாக வரும், போகும்போது ஃபாஸ்ட்டாக போகும். அப்படி சொல்லி மாறி இருக்கும். ஸோ அந்த அனிமேஷனை கால் பண்ணுறதுக்கு அட் கீ ஃப்ரேம்ஸ்னு யூஸ் பண்ணி அந்த என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்னா அதே டெக்ஸ்ட் இங்கேயும் போடணும். ஸோ இது வந்து பெர்சன்டேஜ் வழியாக வந்து நம்ம அனிமேஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து 50% இருக்கும்போது எனக்கு வந்து ஒப்பாசிட்டி 1 மாறணும். பார்த்தீங்கன்னா அந்த 3 செகண்டில் 1.5 செகண்ட் வரும்போது 1 வருது. அப்புறம் 3 செகண்ட் ஆன உடனே எனக்கு வந்து மறைஞ்சிருது. ஸோ 50ல் இருக்க மாதிரி நான் 100க்கும் போட்டுக்கிறேன். 100 வரும்போது எனக்கு எல்லாமே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒப்பாசிட்டி வந்து 0 அப்படின்னு சொல்லி விட்டேன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 50% வருது, 100% வரணும்னு டக்குன்னு மறைஞ்சிரும். ஸோ நீங்கள் அதை போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து ஒவ்வொன்றா வரணும். அதாவது ஒரே நேரத்தில் 4மே டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? ஸோ எனக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து ஐ ஆம் ஏ ஃப்ரீலான்சர், ஐ ஆம் ஏ யூடியூபர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து டிஸ்ப்ளே வைக்கணும். இப்போ வந்து நான் இது வந்து இமேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, எல்லாமே எனக்கு வந்து சைடில் லெஃப்டில் தான் இருக்குது. எல்லாமே எனக்கு வந்து சென்டராக வரணும். ஸோ அந்த பேராகிராஃபில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிஃபால்ட்டாக ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சென்டரில் போயிடும். அது எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் போயிடும். இப்போது அந்த எல்லாம் 4மே ஒட்டி இருக்கனால உங்களுக்கு வந்து தெரியலை. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து 4க்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணி இந்த பேராகிராஃபும் போட்டுக்கிறேன். அடுத்து தேர்ட் ஒன்றுக்கும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபோர்த் ஒன்றுக்கும். இது வந்து பூட் ஸ்ட்ராப்போட ஒரு கிளாஸ் நேம். அதாவது கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா எனக்கு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஆம் ஏ ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அதனால் ஹோமோட அந்த பேராகிராஃபோட nth சைல்ட் ஆஃப் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேராகிராஃபோட nth சைல்ட் ஆஃப் 1 அப்படின்னா n நம்பர் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இருக்கு ஹோமில் உள்ள பேராகிராஃபோட nth சைல்ட் ஆஃப் 1னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து குறிக்கும். இது வந்து செகண்ட் பேராகிராஃப், அடுத்து தேர்டு, அது வந்து ஃபோர்த்து. ஸோ nth சைல்ட் ஆஃப் 1, nth சைல்ட் ஆஃப் 2, 3, 4 அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு அது டிஸ்பிளே ஆகணும். ஃபஸ்ட்டு வரத பேராகிராஃப் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து, செகண்ட் வரத பேராகிராஃப் கொஞ்சம் நேரம் கழித்து வரணும். அதுதான் அந்த கான்செப்ட். அது வந்து மறைஞ்சு வரத மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தெரியும். ஸோ இதே மாதிரி காப்பி பண்ணி அந்த 4 இதுக்கும் 3 செகண்டில் எனக்கு வரத மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் இதுக்கு வந்து நான் வந்து 3 செகண்ட் அப்புறம் வந்து இது தெரியணும். அடுத்து தேர்டு பேராகிராஃபுக்கு வந்து ஒரு 6 செகண்டுக்கு அப்புறம் நான் 3 கூட்டிக்கிட்டே வரேன். 3 கூட்டினா தான் அந்த டைமிங்க்கு உங்களுக்கு வந்து பாருங்கள், 0ல் வந்து உங்களுக்கு ஐ ஆம் ஏ ஃப்ரீலான்சர்னு தெரியுது. 3 செகண்ட் ஆனதும் ஐ ஆம் ஏ டிசைனர்னு வருது. அடுத்து 3 செகண்ட் ஆனதும் ஐ ஆம் ஏ யூடியூபர்னு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து 3 செகண்ட் வந்து ஐ ஆம் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அவ்வளோதாங்க. நீங்களும் என்ன சொல்ல, ஒரு அனிமேஷன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சிஎஸ்எஸ் அனிமேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் அதில் இருக்குது. மற்றபடி எல்லாமே அந்த டேக் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஐ ஆம் ஏ ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. அதுவும் இல்லாமல் எல்லா டெக்ஸ்ட்டுமே ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து ஸ்மாலர் டிவைஸில் பார்க்கும்போது. ஸோ மீடியா கோரி வந்து பூட்ஸ்ட்ராப்பில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பூட்ஸ்ட்ராப் வந்து மீடியா கோரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து நான் மீடியா கோரி யூஸ் பண்ணுறேன். ஸோ மீடியா கோரிக்கு வந்து மீடியா ஸ்க்ரீன் அப்படிங்கிறது எல்லா ஸ்க்ரீனுக்கும், மொபைல், லேப்டாப், எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிவைஸ் எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும். இந்த மீடியா அப்படிங்கிறது வந்து எல்லா மீடியாவும் குறிக்க மாதிரி, அதாவது எல்லா டேப்ஸும் இதில் வந்து இருக்க மாதிரி. ஸோ நான் இங்கே வந்து மேக்ஸிமம் வித் வந்து 576 பிக்சல் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டில் போய் காமிக்கிறேன் அப்படின்னா என்ன, அந்த 576 பிக்சல்னால் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ கெட் ஸ்டார்டடில் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச் டாக்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய் பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 விதமான டிவைஸ் கொடுத்துப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்மால்னா லெஸ் தேன் 576, அப்புறம் ஸ்மால்னா இவ்வளோ, மீடியம்னா இந்த சைஸ், லார்ஜ்னா இது, எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா இது, எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா இந்த இது அப்படிங்கிறது. நம்ம வந்து இப்போ மொபைலில் பண்ணுறதுனால ஸ்மால் டிவைஸ் தான். ஸோ ஸ்மால் டிவைஸ்னால 576 பிக்சல், அதாவது 576 பிக்சலுக்கு மேலே இருந்தால் இது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வைக்க போகிறேன். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மொபைல் டிவைஸில் இருக்கும்போது என்னோட பேராகிராஃபோட ஃபாண்ட் சைஸை தான் குறைக்க போகிறேன். அப்போது இந்த இருக்க அந்த பேராகிராஃப் அதோட ஃபாண்ட் சைஸை தான் இங்கே வந்து குறைக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஃபாண்ட் சைஸ் வந்து அங்கே எவ்வளோ கொடுத்துருந்தோம், 100 பிக்சல் கொடுத்துக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 20 பிக்சல் மட்டும் கம்மி பண்ணி 80 பிக்சல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது ஃபுல்லாகவே 100 இருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதோட டிஃபரன்சியேஷன் காமிக்கேன். இப்போ பாருங்கள், ஐ ஆம் ஏ யூடியூபர்னு நல்லா குட்டியாக தான் இருக்குது. இப்போது நான் ட்ராக் பண்ணி காமிக்கேன். பாருங்கள், 576 பிக்சலில் தாண்டோடனே குட்டியாகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியுது.
அதாவது அந்த மொபைல் டிவைஸ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து குறைஞ்சிரும். அதுதான் அந்த மீடியா கொரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது ஐமே ஃப்ரீலான்சர். நெக்ஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் டிசைனர், அதுக்கு மட்டும் கலரை வந்து மாற்றிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வெப்சைட்டை பார்க்க. ஸோ அதனால் ஸ்பேன் டேக் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். அந்த ஸ்பேனுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிசைனர் அதெல்லாமே உள்ளே தூக்கி போட போகிறேன். ஸோ 4 பேராகிராஃபும் உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரீலான்சரை கட் பண்ணி ஸ்பேனுக்குள்ளே போடுறேன். டிசைனரை தூக்கி அதே மாதிரி கட் பண்ணி ஸ்பேனுக்குள்ளே போட்டுக்கிறேன். அப்புறம் யூடியூபரை தூக்கி அதே ஸ்பேனுக்குள்ளே போடுறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று அந்த ஆர்டிஸ்டையும் தூக்கி ஸ்பேனுக்குள்ளே போடுறேன். இப்போ நீங்கள் அந்த ஸ்பேனுக்கு என்ன ஸ்டைலிங் கொடுத்தாலும் அந்த இது மாறுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த ஸ்டைலில் போய்ட்டு ஸ்பேன் அப்படி சொல்லி கொடுத்து ஃபாண்ட் சைஸ் கலர் என்ன வேணாலும் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கலரை மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோமோட அந்த ஸ்பேன் டேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேன்னு சொல்லி, அதாவது இந்த ஹோமில் உள்ள இந்த ஸ்பேன் நீங்கள் வந்து ஹோமில் உள்ள பேராகிராஃபில் உள்ள ஸ்பேன்னாலும் குறிப்பிடலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். ஹோமுக்குள்ளே ஒரே ஒரு அந்த ஸ்பேன் டேக் மட்டும்தான் இருக்குது எல்லா இதுக்கும். ஸோ அதனால் ஹோமோட ஸ்பேன் மட்டும் வச்சுக்கிறேன். கலர் வந்து எல்லோ அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். பிளாக்குக்கு எல்லோ சூட் ஆகும்னு சும்மா வச்சுருக்கேன். பாருங்கள் பார்க்கவே நல்லா தான் இருக்குது அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. பாருங்கள் அந்த ஐயாமான ஆர்டிஸ்ட் அந்த இது மட்டும் அந்த கண்டென்ட் மட்டும் அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட்டும் கொடுத்துருக்கோம். அப்சல்யூட்னா அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாது, அப்படியே தான் இருக்கும். அதுதான் அந்த அப்சல்யூட்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் இந்த ஹோமை கிளிக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அந்த ஹோமுங்கிற இடத்துக்கு வந்து வரணும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியில் என்ன நேம் கொடுத்துருக்கோம், ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன பண்ண போகிறோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போகணும். அதனால் ஐடினால ஹேஷ் போட்டு அந்த ஹோமுங்கிறத அப்படி போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்டர்லைன் மாதிரி உங்களுக்கு தெரியுது. அது ஏன்னு சொன்னால் லிங்க் அப்படி ஒரு லிங்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அது வந்து ஒரு அண்டர்லைனாக டிஃபால்ட்டாக வரும். இப்போ பாருங்கள் நான் ஹோமை கிளிக் பண்ணுறேன், கரெக்டாக எனக்கு அந்த ஹோம் பேஜில் வந்து கரெக்டாக நிற்கும். பாருங்கள் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் பேஜ் வந்து எப்படி பண்ணலாம்னு அழகாக பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.